போருக்கு போகிற இடத்தில் எலி பிடிப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என அண்ணாமலை குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல் தெரிவித்துள்ளார். சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மதுரையில் நேதாஜி சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்லூர் ராஜுவிடம் அண்ணாமலையை விமர்சித்ததை கண்டித்து பாஜக விடுத்துள்ள அறிக்கை குறித்து கேட்கப்பட்டது. அப்போது தொண்டர்களை பார்த்து என்னப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டுகிறீர்கள் என்று தான் கேட்டேன் என்று கிண்டலாக பதிலளித்தார். அதை பற்றியெல்லாம் அண்ணாமலை பற்றி நான் சொல்கிறேங்க. அண்ணாமலை பற்றியெல்லாம் தலை இப்போ ஆட்டினா என்ன சொல்லுவோம்? என்னப்பா சொல்லுவோம்? என்னங்கப்பா சொல்லுவோம்? என்னப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதில் வேற ஒன்றும் இல்லை. அவரை பற்றி அவர் தான் எங்களை பற்றி பேசுகிறதுல அவர் இப்போ இதுக்காக அவங்க சொன்னாங்க. ஐயா அது எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, நாங்கள் மட்டும் இல்லை. எனக்கு நீ அதை பற்றியெல்லாம் இல்லை. இங்கே வந்து எப்போ போருக்கு போயிட்டு இருக்கும்போது நீ எதை போயோ பேசிக்கிட்டு எலி பிடிக்கிற வேலையை பார்க்குற. ஓபிஎஸ் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தது குறித்த கேள்விக்கு மக்களால் மறக்கப்பட்டவர், அவரை பற்றி பேச வேண்டியது இல்லை என்று தடாலடியாக செல்லூர் ராஜு பதிலளித்தார். விஜய் குறித்த கேள்விக்கு விஜய் கட்சியினால் அதிமுகவுக்கு லாபம்தான் என்ற அவர், பாவம் அவரும் வளர வேண்டாமா என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.